வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பியில் வந்திருக்க லேட்டஸ்ட்டான நியூஸு. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ ரிசல்ட் அனாலிசிஸு, இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு, டிசைடிங் ஃபேக்டர் பிஜிடிஆர்பியில் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கணுன்னா இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் உங்களுக்காக சில முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்புடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, பிஜிடிஆர்புடைய காலி பணியிடங்கள் எப்பொழுது நமக்கு ஒதுக்க போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கொஷின் பேட்டர்ன், ஏன்னா இந்த டைம் வந்து சிலபஸ் வந்து மாறி போச்சுங்க. சிலபஸ் வந்து மாற்றினாங்க. ஸோ நியூ சிலபஸ்லேருந்து புதிய சிலபஸ் மாற்றம். அதனால் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதில் வந்து குழப்பம். நியூ சிலபஸ் மாற்றிட்டு பழைய சிலபஸ் கேட்டது, இப்படி வந்து கொஷின் பேட்டர்ன்லேயே அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே அவங்களால தடுமாறிட்டாங்க. அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய பேரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுடைய மேஜர்லேயே சரிவர மார்க்கை வாங்க முடியல. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் மட்டும்தாங்க. ஸோ இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸை வெளியிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பணிக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறும் இந்த ஃபைனலைஸான ஆன்சர் கீ. ஸோ ஃபைனலைஸான ஆன்சர் கீஸை வந்து நமக்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, விரைவில் பப்ளிஷ் பண்ண போனாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்ச உடனே. ஸோ போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டி, ஸோ அந்தந்த கேட்டகரி மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. போஸ்டிங் எலிஜிபிலிட்டி பிசி எம்பிசி இந்த கேட்டகரினா 75 மார்க்கு, அதே மாதிரி எஸ்சிஏனா 68 மார்க்கு, எஸ்டினா 60 மார்க்கு, பிடபிள்யூடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 75. ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக உங்களால் டிசைடிங் ஃபேக்டர் போஸ்டிங் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து தகுதியற்ற நபர்களாக மாறிடுவீங்க. ஸோ டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணி ஒரு மார்க்கில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழில் இந்த மாதிரி ஒரு மார்க் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைடிங் மேட்டராக, சிங்கிள் மதிப்பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் டிசைடிங் மேட்டராக போயிடுங்க. ஸோ கோட்டா ரிசர்வேஷன் அடுத்து ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதிகமான வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு வேக்கன்சிஸே இல்லாத இருக்கும். ஸோ அந்த கோட்டா ரிசர்வேஷன் தாங்க முக்கியம். அடுத்து இந்த கேட்டகரி எலிஜிபிலிட்டி சர்டீரியா. ஸோ இந்த கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்டீரியா அதே தான் நம்ம எதிர்பார்த்தது தான். எலிஜிபிலிட்டி சர்டீரியா நீங்கள் அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை ரீச் பண்ணாலே உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியில் அந்த கட் ஆஃப்குள்ளே எல்லா சிவி லிஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மேரியா. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட், ஸோ நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற ஆசிரியர்கள் வந்து 45லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் அடிக்கடி திரும்ப எழுதிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அதிக அளவு வரதுனால ஸோ அவங்களுடைய டைம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 45 to 50 வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை போயிடுச்சு அப்படின்னா உங்களால் இதுக்கு பணிக்கு போடவே முடியாது. அப்ளை பண்ணாலும் பணிக்கு போட்டாலும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து ரிசர்வ் ஆர்டர், ஓகேங்களா. ரிசர்வேஷன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி வைஸாக ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது யூஜி டிகிரியா பிஜி டிகிரியா, ஸோ அதுக்கப்புறம் டெட்டு பேப்பர் 2 பிஎடு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசர்வ் ஆர்டரே பிரியாட்டியே முடிப்பாங்க. அடுத்து இடைநிலை ஆசிரியருடைய இடஒதுக்கீடு, நடுவில் ஏதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடஒதுக்கீடு இருந்தாலும் அதுவும் டிசைட் பண்ணோம். ஸோ அதர் ஸ்டேட் உடைய போஸ்டிங், ஸோ மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இதில் மாற்றங்கள் எல்லாமே சேஞ்சஸ் வரும். அதர் ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியில் ஆசிரியர் ஆகிறாங்க, அதுவும் இதில் நடக்குது. ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக மாற்றுதுங்க. ஸோ கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நான் கூட சொல்லிட்டேன். அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அந்த 75 ரீச் பண்ணால் தான் பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் ஃபெயில் ஆனது, ஒரு மார்க்கு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களால் ஃபெயில் ஆனால் கூட மேஜரில் பாஸ் பண்ண முடியாது, மேஜர் அவ்வளோதான் அவுட்டுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் அதிக அளவு ஃபெயில் ஆனதும் டிசைடிங் ஃபேக்டராக மாறுதுங்க பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பணி வாய்ப்புக்கு டிசைடிங் ஃபேக்டராக மாறுது. இது எல்லாத்தையுமே கடந்து தான் உங்களால் பணி வாய்ப்பே கொடுக்க போகிறாங்க
பொறுத்து நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன இருக்கும், ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பியில் வந்திருக்க லேட்டஸ்ட்டான நியூஸு. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். ஸோ உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ ரிசல்ட் அனாலிசிஸு, இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு, டிசைடிங் ஃபேக்டர் பிஜிடிஆர்பியில் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கணுன்னா இது எல்லாமே பேஸ் பண்ணி தாங்க கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் உங்களுக்காக சில முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்புடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, பிஜிடிஆர்புடைய காலி பணியிடங்கள் எப்பொழுது நமக்கு ஒதுக்க போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கொஷின் பேட்டர்ன், ஏன்னா இந்த டைம் வந்து சிலபஸ் வந்து மாறி போச்சுங்க. சிலபஸ் வந்து மாற்றினாங்க. ஸோ நியூ சிலபஸ்லேருந்து புதிய சிலபஸ் மாற்றம். அதனால் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதில் வந்து குழப்பம். நியூ சிலபஸ் மாற்றிட்டு பழைய சிலபஸ் கேட்டது, இப்படி வந்து கொஷின் பேட்டர்ன்லேயே அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே அவங்களால தடுமாறிட்டாங்க. அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய பேரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் அவங்களுடைய மேஜர்லேயே சரிவர மார்க்கை வாங்க முடியல. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் மட்டும்தாங்க. ஸோ இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ இந்த ஃபைனலான ஆன்சர் கீஸை வெளியிட்டு அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பணிக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறும் இந்த ஃபைனலைஸான ஆன்சர் கீ. ஸோ ஃபைனலைஸான ஆன்சர் கீஸை வந்து நமக்கு இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, விரைவில் பப்ளிஷ் பண்ண போனாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்ச உடனே. ஸோ போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டி, ஸோ அந்தந்த கேட்டகரி மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. போஸ்டிங் எலிஜிபிலிட்டி பிசி எம்பிசி இந்த கேட்டகரினா 75 மார்க்கு, அதே மாதிரி எஸ்சிஏனா 68 மார்க்கு, எஸ்டினா 60 மார்க்கு, பிடபிள்யூடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 75. ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக உங்களால் டிசைடிங் ஃபேக்டர் போஸ்டிங் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து தகுதியற்ற நபர்களாக மாறிடுவீங்க. ஸோ டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணி ஒரு மார்க்கில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழில் இந்த மாதிரி ஒரு மார்க் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைடிங் மேட்டராக, சிங்கிள் மதிப்பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் டிசைடிங் மேட்டராக போயிடுங்க. ஸோ கோட்டா ரிசர்வேஷன் அடுத்து ரொம்ப ஹையாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதிகமான வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு வேக்கன்சிஸே இல்லாத இருக்கும். ஸோ அந்த கோட்டா ரிசர்வேஷன் தாங்க முக்கியம். அடுத்து இந்த கேட்டகரி எலிஜிபிலிட்டி சர்டீரியா. ஸோ இந்த கேட்டகரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்டீரியா அதே தான் நம்ம எதிர்பார்த்தது தான். எலிஜிபிலிட்டி சர்டீரியா நீங்கள் அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை ரீச் பண்ணாலே உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியில் அந்த கட் ஆஃப்குள்ளே இல்லை சிவி லிஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மேரியா. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட், ஸோ நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற ஆசிரியர்கள் வந்து 45லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்கள் தான். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் அடிக்கடி திரும்ப எழுதிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அதிக அளவு வரதுனால ஸோ அவங்களுடைய டைம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 45 to 50 வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை போயிடுச்சு அப்படின்னா உங்களால் இதுக்கு பணிக்கு போடவே முடியாது. அப்ளை பண்ணாலும் பணிக்கு போட்டாலும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து ரிசர்வ் ஆர்டர், ஓகேங்களா. ரிசர்வேஷன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி வைஸாக ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது யூஜி டிகிரியா பிஜி டிகிரியா, ஸோ அதுக்கப்புறம் டெட்டு பேப்பர் 2 பிஎடு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசர்வ் ஆர்டரே பிரியாட்டியே முடிப்பாங்க. அடுத்து இடைநிலை ஆசிரியருடைய இடஒதுக்கீடு, நடுவில் ஏதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடஒதுக்கீடு இருந்தாலும் அதுவும் டிசைட் பண்ணோம். ஸோ அதர் ஸ்டேட் உடைய போஸ்டிங், ஸோ மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இதில் மாற்றங்கள் எல்லாமே சேஞ்சஸ் வரும். அதர் ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பிஜிடிஆர்பியில் ஆசிரியர் ஆகிறாங்க, அதுவும் இதில் நடக்குது.
ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக மாற்றுதுங்க. ஸோ கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நான் கூட சொல்லிட்டேன். அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அந்த 75 ரீச் பண்ணால் தான் பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் ஃபெயில் ஆனது, ஒரு மார்க் போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களால் ஃபெயில் ஆனால் கூட மேஜரில் பாஸ் பண்ண முடியாது. மேஜர் அவ்வளோதான் அவுட்டுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் அதிக அளவு ஃபெயில் ஆனதும் டிசைடிங் ஃபேக்டராக மாறுதுங்க பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பணி வாய்ப்புக்கு டிசைடிங் ஃபேக்டராக மாறுது. இது எல்லாத்தையுமே கடந்து தான் உங்களால் பணி வாய்ப்பே கொடுக்க போகிறாங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன இருக்கோ. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.